ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போது மேஜிக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். மேஜிக் ஸ்டிச்சுக்கு நம்ம 4 கலர் த்ரெட் எடுக்கணும். 4 கலர்னால் 2 த்ரெட்டும் வேறு வேறு கலரு. மொத்தம் நம்ம 4 த்ரெட் எடுக்க போகிறோம். நம்ம 4 த்ரெட்டையும் ஒரே த்ரெட்டாக முடித்து போட்டுட்டு ஒரே ஃபிங்கரில் தான் நம்ம மாட்டணும். எப்போவுமே நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது எப்படி பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் தான், அதே மாதிரி தான் போடணும். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன கலர் எடுக்கிறோமோ அந்த கலரில் ஃபஸ்ட்டு 3 லைனு 2 லைனு அது மாதிரி எடுத்து செயின் ஸ்டிச் போடணும். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒய்லட் கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஒய்லட் கலர் த்ரெட்டை 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் போட போகிறேன். செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் கலர் த்ரெட்டை எடுத்து திரும்ப 3 லைன் செயின் ஸ்டிச் போட போகிறேன். சேம் நம்ம ஒரே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரே ஃபிங்கரில் தான் 2 கலரையும் மாற்றி மாற்றி போட போகிறோம். நம்ம மேலே த்ரெட்டை நீடியில் எப்படி ரொட்டேட் பண்ணி த்ரெட் எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம நூலையும் நம்ம என்ன நூல் எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல அந்த விரல்லேருந்து நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை 2 நூலையும் ஒரே ஃபிங்கரில் வைப்போம். இப்போ நம்ம 2 த்ரெட்டையும் ஒரே ஃபிங்கரில் தான் மாட்டுறோம். நம்ம எடுக்கும் போது என்ன கலர் எடுக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்ம த்ரெட் எடுக்கணும். த்ரெட் எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். போடும்போது பொறுமையாக போடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பரவாயில்ல. இருந்தாலும் என்ன கலர் போடுறோம் அப்படின்றத கெஸ்ஸிங் பண்ணி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது எல்லாமே வெறும் ஒரே த்ரெட்டில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ நம்ம டபுள் த்ரெட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் பொறுமையாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் லைனு முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு வாட்டியும் நான் திரும்பவும் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த ஸ்டிச்சில் போடும்போது செயின் ஸ்டிச் 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு கலர் 2 லைன் அது மாதிரி இப்போது மாறி மாறி போட போகிறோம். ஃபஸ்ட்டு போட்டு நம்ம 3 லைன் போட்டோம். இப்போ 2 லைன் போட போகிறோம். போடும்போது பொறுமையாக போடுங்க. என்ன கலர் த்ரெட் எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் தான் இதை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். செயின் ஸ்டிச்சை தான் நம்ம போடவும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இதை நம்ம டிசைன் நம்ம பார்டர் டிசைனாக கொடுத்தா கூட ரொம்ப அழகாக இருக்கும் போடுறதுக்கு. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் 1 மணி நேரம் தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் இப்போது டிசைன் போடவும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஸ்டிச்சில் பொறுமையாகவே போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டிச்சஸில் என்ன டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நம்ம ஸ்டிச்சஸ் எவ்வளோக்கு பொறுமையாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள த்ரெட் வராது. நம்ம ஒரு டிசைனை பண்ண முடியும், ப்ராப்பராக பண்ண முடியும். இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாம் கொடுத்து செயின் ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 2 லைன் தான் இருக்குது.
எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.